பொறுப்பையும் பொது நலனையும் இரு கண்களாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியுடைய அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தீர்வுகள் பகுதியிலே நம்முடைய சமகாலத்தவர்கள், நம்முடைய முன்னோடிகள், இவர்களெல்லாம் வாழ்ந்து காட்டி முன்னுதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து புகழிலே, அறிவிலே, ஆற்றலிலே எப்படி நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள், பிரச்சனைகளை அவர்கள் எப்படி கையாண்டிருக்கிறார்கள், எப்படி சிக்கலிலே இருந்து அவர்கள் தீர்வு கண்டு வெளியிலே வந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் முகமாக பல்வேறு பொது பரிமாணங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன என்கிற தேடலிலே தான் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். ஆடியோ சிஸ்டம் என்று சொல்லப்படுகிற ஒலி உலகம் இருக்கிறதல்லவா, இது பலர் எண்ணுவது போல் ஒரே மாதிரியானதல்ல. ஒரு சாதாரண ஒரு வானொலி பெட்டியிலே அல்லது சாதாரணமான ஒரு அமைப்பிலே இசை கேட்பதற்கும் ஒரு ஸ்டீரியோ இசை கேட்பதற்கும் இடையிலே நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒரு பாமரருடைய கண்ணோட்டத்திலே இதுவும் இசைதான் அதுவும் இசைதான், என்ன பெரிய வேறுபாடு என்று எண்ணுவார்கள். இல்லை, மிக நுணுக்கமான வேறுபாடுகள் இதில் இருக்கின்றன. ஒரு ஸ்டீரியோவின் இசையிலே கேட்டால் அதற்கு இணையாக எதுவும் இல்லை. அதுவும் சவுண்ட் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிற நிறைய ஏராளமான ஒலிபெருக்கிகளை வைத்து விதவிதமாக அதை பல்வேறு இடங்களிலே அமைத்து வெவ்வேறு இடங்களிலே இருந்து விட்டு அந்த இசை வருகிற பொழுது அதை ரசிப்பதற்கான ஒரு ரசனை இருப்பவர்களுக்குத்தான் அந்த அருமையான ஆடியோ சிஸ்டத்தினுடைய அருமை தெரியும். எல்லா ஒரு ஒலிபெருக்கிகளும் ஒன்றல்ல. ஒலிபெருக்கிகளுடைய மாற்றங்களின் மூலமாக மிகச்சிறந்த தரமான இசையை தர முடியும், அதிலே துல்லியம் தர முடியும், அதிலே தனித்தனியே கேட்கும் அளவிற்கு ஒலி பேதத்தை உருவாக்க முடியும். இதையெல்லாம் நிரூபித்தவர் ஒரு இந்தியர், அதுவும் கல்கத்தாவை சேர்ந்தவர் என்று சொன்னால் உங்களுக்கு அநேகமாக ரொம்ப வியப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. போஷ் என்று நீங்கள் அநேகமாக ஒலிபெருக்கியை கடந்து வந்திருப்பீர்கள். ஆனால் இனிமேல் உற்று பாருங்கள். BOSH என்று சொல்லப்படுகிற இந்த அருமையான ஒலிபெருக்கி அமைப்பு இருக்கிறதே, இதுதான் இன்றைக்கு உலகிலேயே சிறந்த ஒலிபெருக்கி அமைப்பாக உலகளவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த ஒலிபெருக்கியினுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்றால், மிக சின்ன ஒலிபெருக்கிகளாக அவை இருக்கின்றன. இவ்வளவு சிறிய ஒலிபெருக்கியிலிருந்து எப்படி இவ்வளவு தரமான இசை, இவ்வளவு அபரிமிதமான இசை, எப்படி இவ்வளவு துல்லியமான இசை என்று வருவதை பார்க்கிற பொழுது உண்மையிலே எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பாளர் இந்த போஸ் என்று நமக்கு வியக்க வேண்டியிருக்கிறது. ஒரு காலத்தில் BOSH என்று நான் படித்ததுமே ஒருவேளை ஏதோ ஒரு அயல்நாட்டு இயந்திரம் போல் இருக்கிறது, அயல்நாட்டு மனிதர் போல் இருக்கிறது என்று எண்ண போக இல்லை, ஒரு கல்கத்தாக்காரர் தான் இவ்வளவிற்கும் அடிப்படையான மனிதராக இருந்திருக்கிறார் என்று பின்னாளிலே தான் எனக்கு தெரிய வந்தது. கடைசியில் பார்த்தால் கல்கத்தாவை பூர்வீகமாக கொண்ட, அல்லது இன்றைக்கு சொல்லப்போனால் கொல்கத்தாவை பூர்வீகமாக கொண்ட கோபால் போஸ் என்பவர்தான் இதிலே இந்த ஒலிபெருக்கி அமர் கோபால் போஸ் என்பவர்தான் இந்த ஒலிபெருக்கி உலகனுடைய ஒரு தந்தையாக, பிதாமகராக, முன்னோடியாக இருந்திருக்கிறார். அடிப்படையிலே இவருடைய தந்தை நோனி போஸ் என்பவர் சுதந்திர போராட்ட வீரர். சுதந்திர போராட்ட வீரர் என்று சொன்னால் நாம் வெகு காலத்திற்கு பின்னோக்கி போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். 1920 இவர் பெரிய சுதந்திர போராட்ட வீரராக இருக்கவே இவரை பிரிட்டிஷ் அரசாங்கம் அளவு கடந்து துன்புறுத்தி இருக்கிறது. எனவே அந்த தொல்லைகளெல்லாம் தாங்காமல் வெளிநாட்டிலே இருந்து இயங்குவோம் என்ற முடிவோடு 1920 அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றவர்தான் நோனி போஸ் என்கிற நாம் பார்த்து கொண்டிருக்கிற இன்றைய ஒலிபரப்புடைய உருவாக்கியவருடைய தந்தை. இந்த அமெரிக்காவிலே போய் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இங்கே கல்கத்தா என்பது, அந்த பகுதி என்பது நீர்வளம் கொண்டது. குறிப்பாகவே மேற்கு வங்காளம் என்பது நீர்வளத்தை அதிகமாக கொண்டது. அங்கே சணல் என்கிற அற்புதமான பொருள் அதிகமாக இங்கே விளைகிறது. ஜூட் என்று சொல்லுகிற இந்த சணலிற்கு மேலை நாடுகளிலே, குறிப்பாக அமெரிக்காவிலே பெரிய வரவேற்பு இருக்கவே தன்னுடைய தாயகத்தோடு தொடர்பு கொண்டு, தன்னுடைய உறவினர்களோடு தொடர்பு கொண்டு அங்கே இருந்து ஜூட் என்று சொல்லப்படுகிற இந்த சணலை தருவித்து அதை மூலப்பொருளாகவும் அதிலே இருந்து சில உற்பத்தி பொருள்களை உருவாக்கியும் அமெரிக்காவிலே சந்தைப்படுத்தி கொண்டிருந்தவர் தான் நோனி போஸ். ஆனால் நோனி போஸினுடைய மகன் இருக்கிறாரே அமர், அவருக்கு தொழில்நுட்பத்திலே தான் அதிகமான ஆர்வம் இருந்தது. சிறு வயதிலேயே ஒரு வானொலி பெட்டியை கொடுத்தால், அது ஏதோ ஒன்றை கொடுத்தால், எதை கொடுத்தாலும் அக்கு வேறாக ஆணி வேறாக பிரித்து போட்டுவிட்டு மறுபடியும் ரீஅசம்பிள் என்று சொல்லுகிறார்களே, மறுபடியும் சேர்த்து விடுவாராம். என்ன வயதில்? 13 வயதிலேயே அந்த ஆற்றலை கொண்டவராக இருந்தார். எனவே சணல் வியாபாரத்திலெல்லாம் அவருக்கு அதிகமான ஈடுபாடு இல்லை.
எப்பொழுது பார்த்தாலும் எலக்ட்ரானிக் சாதனங்கள், மின்பொருள்கள் மீது மட்டும்தான் அவருக்கு அதிகமாக ஆர்வம் இருந்தது. இதற்கிடையிலே 2ஆம் உலகப் போர் ஆரம்பித்த பிறகு கல்கத்தாவிலிருந்து வரவேண்டிய அந்த ஜூட் என்று சொல்லப்படுகிற அந்த சணல் பொருள்கள் அமெரிக்காவிற்கு வந்து சேரவில்லை. எனவே நோனி போஸினுடைய வியாபாரம் அடியோடு படுத்து விட்டது. அதாவது அமர் போஸினுடைய தந்தையினுடைய வியாபாரம் சுத்தமாக படுத்து விட்டது. இந்த நேரத்திலே தான் அமர் போஸினுடைய அந்த கைத்திறமைகள் பயன்பட்டிருக்கின்றன. அந்த பகுதியிலே அமெரிக்காவிலே சுற்றுவட்டார பகுதியிலே ஏற்பட்ட எல்லா விதமான ஒரு மின்சாதனங்களுடைய பழுதுகளையும் நம்முடைய அமர் போஸே சரி செய்திருக்கிறார். அவரே வீட்டிற்கு கொண்டு வந்து ரிப்பேர் பார்த்து கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக கிடைத்த வருமானத்தை வைத்துதான் தந்தை நோனி போஸே வாழ்க்கை நடத்த வேண்டிய அளவிற்கு, தன்னுடைய மகனை நம்பி வாழ்க்கை நடத்த வேண்டிய நிலைமைக்கு அவர் உள்ளாக்கப்பட்டார். அதன் பொருளாதாரத்திலே அவர்கள் மிகவும் பின்தங்கி விடவே இது ஒன்றுதான் அவருக்கு மையமான மின்சாதனங்களை சரி செய்வது, பழுது பார்ப்பதிலே தான் முக்கியமான வருமானமே வந்து கொண்டிருந்தது. ஆனால் இதை எவ்வளவு காலம் செய்வது? புதிய புதிய பொருள்கள் வந்த பிறகு எல்லோரும் பழையதை சரி செய்து கொள்ளுகிற ஒரு மனோபாவத்தை மாற்றிக்கொண்டு புதிதாக வாங்க ஆரம்பித்ததும் பார்த்தார், மின்சாதனங்களை பழுது செய்வதை விட உற்பத்தி செய்வது என்பது என்கிற ஒரு முடிவிற்கு வந்தார். அதற்கு பிறகு சிறிய அளவிலே வானொலி பெட்டிகள், தொலைக்காட்சி பெட்டிகளை கொடுத்தார். அதன் பிறகு தன்னுடைய கல்வித் தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மேசேசூசெட்ஸ் என்கிற அந்த பகுதியிலே இருக்கிற பல்கலைக்கழகத்திலே அமர் அவர்கள் பட்டப்படிப்பையும் மேற்படிப்பையும் ஆராய்ச்சி படிப்பையும் PhD வரைக்கும் படிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது படிக்கிற காலத்திலேயே இந்த இசையை ஸ்டீரியோ வடிவிலே மிக அழகான ஒரு ஒலிபெருக்கிகளை கொண்டு உற்பத்தி செய்தார். இன்னும் தரமான இசையை, துல்லியமான இசையை, நுண்ணிய இசையை கேட்க முடியும் என்று கண்டுபிடித்தார். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட துல்லிய இசைதான் போஷ் ஸ்பீக்கர்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த அற்புதமான ஒரு கருவி. குறிப்பாக விமான பயணிகள் காதிலே வைத்து கொள்ளுகிற அந்த ஸ்பீக்கர்கள் இருக்கின்றன அல்லவா, அதிலே துல்லியமான இசை என்பது அந்த காலத்திலே அவ்வளவு துல்லியமாக இல்லை. இந்த பக்கம் ஒரு இசைக்கருவி, இந்த பக்கம் ஒரு இசைக்கருவி என்று பிரித்து கேட்கிற அளவிற்கு அவர் உருவாக்கவே அதற்கு விமான நிறுவனங்கள் இவரிடத்தில் ஏராளமான அந்த ஹெட்செட் என்று சொல்லப்படுகிற தலையிலே மாட்டிக்கொள்ளுகிற அந்த அமைப்பை இவரிடமிருந்து வாங்க ஆரம்பித்தன. போஸ் அவர்கள் கண்டுபிடித்த ஒரு புதிய தொழில்நுட்பம் என்னவென்றால் எலக்ட்ரானிக் நாய்ஸ் கேன்சலேஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு புதிய உத்தி. அதாவது விமானத்திலே பயணம் செய்கிற பொழுது ஹெட்செட் போட்டுக்கொள்கிறார்களே, அவர்களிடத்தில் விமானம் பயணிக்கிற போது அதிலே தேவையில்லாத என்கிற அந்த விமானம் பறக்கிற ஒலி கூட உள்ளே கேட்டது. ஆனால் போஸ் பார்த்தார், இதை நம்மால் பிரித்து விட முடியும் என்று நம்பினார். அதன் மூலமாகத்தான் எலக்ட்ரானிக் நாய்ஸ் கேன்சலேஷன் என்கிற புதிய உத்தியை அவர் கண்டுபிடித்தார். அதன் மூலமாக விமானத்தில் பறக்கும்போது கூட அந்த சத்தம் வெளியிலே உள்ளே கேட்காத அளவிற்கு அந்த புதிய உத்தியை கண்டுபிடித்ததும் அந்த இயர்ஃபோன்கள் என்று சொல்லப்படுகிற அதற்கு பெரிய வரவேற்பு வந்தது. அத்தனை விமான நிறுவனங்களும் போஸை நோக்கி திரும்பின. அதற்கு பிறகு மெல்ல 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 ஒலிபெருக்கி உலகத்தை அவர் உருவாக்கினார். ஒரு தரமான இசையை, நுண்ணிய இசையை, துல்லிய இசையை தன்னால் உருவாக்கி காட்ட முடியும் என்று காட்டினார். அதன் மூலமாக ஹாலிவுட் உட்பட மிகப்பெரிய தொழில்நுட்பங்களை மிகவும் நேசித்த அந்த உலகம் இவருடைய பொருள்களை வாங்கி அதிகமாக ஆதரிக்க ஆரம்பித்தன. வெறும் ஸ்பீக்கர்களை விற்றே உலகப் பெரும் பணக்காரர்கள் ஒருவராக ஆக முடியும் என்று நிரூபித்தவர் நம்முடைய கொல்கத்தாவைச் சேர்ந்த இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட போஷ் அவர்கள். நம்மை கடந்து போகும் எந்த ஒரு விஷயத்தையும் நுண்ணியமாக பார்க்க கற்றுக்கொண்டு அதிலே அக்கறை செலுத்தினால் நாம் எவ்வளோ விஷயங்களை அதிலே இருந்து நாம் உருவாக்கலாம், உற்பத்தி செய்யலாம் என்பது போஷ் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். நமக்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கும், ஏன் நம்முடைய சுற்றத்தாருக்கும் நண்பர்களுக்கும் கூட, ஏன் இந்த உலகத்திற்கே பயன்படும்படியான அற்புதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியும். ஒரு துறையிலே ஆழ்ந்து போனால், சல்லிவேர் வரை, ஆணிவேர் வரை போனால் மிக அற்புதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியும். அதன் மூலமாக உலகப் பெரும் பணக்காரராக ஆக முடியும் என்று நிரூபித்தவர் நம்முடைய போஸ் அவர்கள். போஸ் அவர்கள் இன்றைக்கு நம்முடன் இல்லை, அவர் உயிருடன் இல்லை. அவர் இறந்து 3 ஆண்டுகள் ஆகின்றன. மேசேசூசெட்ஸிலே இன்னமும் அவருடைய நினைவகம் இருக்கிறது. அவருடைய வீடுகள்லாம் இருக்கின்றன, வாரிசுகள்லாம் இருக்கிறார்கள். மிகப்பெரிய சொத்துக்காரராக அந்த பகுதியிலே இன்றைக்கும் அவருடைய சமூகம் பார்க்கப்படுகிறது.
ஒரு துறையிலே ஆழ்ந்து போனால் மாபெரும் வல்லமையை பெற முடியும். அதுதான் ஒரு 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 ஆராய்ச்சியாளனின், ஒரு ஆர்வலனின் சாதனையாக இருக்க முடியும் என்று போஸ் நம்பியதால் தான் அவரால் அப்பேற்பட்ட ஒரு வெற்றியை பெற முடிந்தது. போஸ் தன்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி ரகசியங்களாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதை பகிர்ந்து கொள்வதன் மூலமாகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் எடை கூட்ட முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆய்வு பணியின் போது எதிர்கொள்ளக்கூடிய புதிரான விஷயங்கள், சிக்கலான விஷயங்கள் வந்தால் உடனே அதை வைத்துவிட்டு எழுந்துவிடக்கூடாது. அதில் எப்படியும் அதில் உள்ளே போய் அதை என்ன காரணத்தினால் நான் தேங்கி நிற்கிறேன், என்ன காரணத்தினால் நான் தடைப்பட்டு நிற்கிறேன் என்பதை கண்டுபிடித்து ஆக வேண்டும். சிந்திக்க சிந்திக்க நமக்கே அது புரிய வரும். அல்லது அந்த துறை சார்ந்த வல்லுநர்களுடைய அறிவை பயன்படுத்தி கொண்டு அந்த துறையிலே எந்த விதமான தேக்கங்களும் இல்லாமல் வென்று வெளிவர வேண்டும் என்பதற்கு உதாரணமாக விளங்கியவர் போஸ் அவர்கள். எனவே அவருடைய தத்துவம் என்பது ஒரு துறையிலே ஆழ்ந்து போக வேண்டும் என்பது. இரண்டாவதாக, மனதை எப்பொழுதும் உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். எந்த காலத்திலேயும் சோர்வடைந்து விடாதீர்கள். அடுத்ததாக போஸ் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிற தத்துவம் என்னவென்றால், மனதை எப்பொழுதுமே நீங்கள் உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். உற்சாகமாக நீங்கள் வைத்து கொண்டால் எத்தகைய தங்கு தடைகளையும் நீங்கள் தாண்டி வர முடியும். நீங்கள் சோர்ந்து போனீர்கள் என்று சொன்னால் தங்கு தடைகள் உங்களை அமுக்கி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. எனவே எப்பொழுதும் உற்சாகமாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்புறம் இவ்வளவு செல்வம் சேர்த்த ஒருவர் சொல்லுகிறார், எவ்வளவுதான் செல்வம் சேர்த்தாலும் சொத்து சேர்த்தாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு வீடு போதும், ஒரு கார் போதும். சொத்துக்களின் மீது எனக்கு அறவே நம்பிக்கை கிடையாது. ஆனால் உலகிற்கு நான் வெற்றியை நிரூபிக்க விரும்பினேன். இந்த அந்நிய மண்ணிலே வந்து ஒரு வெளிநாட்டுக்காரனால், அதாவது இந்தியனால் ஜெயிக்க முடியும் என்பதை உலகிற்கு சொல்ல விரும்பினேன். அதற்காகத்தான் என்னுடைய உலகை நான் விரிவாக்கினேன். அது மட்டுமல்ல, என்னை நம்பி இருக்கிற ஏராளமான ஆயிரம் ஊழியர்கள், அதன் மூலமாக இருக்கிற அந்த ஏஜென்ட்டுகள் என்று சொல்லப்படுகிற விற்பனையாளர்கள், இவர்களெல்லாம் என் மூலமாக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய உலகை விரிவாக்கினேனே தவிர எனக்கு விருப்பமெல்லாம் ஒரு சாதாரணமான எளிய வீடும் ஒரு காரும் தான் என்று தன்னை கட்டுக்குள் வைத்து அவ்வளவு அருமையான செய்திகளை எல்லாம் உள்ளடக்கி சொல்லியிருக்கிறார். போஸோட வாழ்க்கை என்ன வியப்பாக இருக்கிறது. பல செய்திகளை அது நமக்கு சொல்லித் தருகிறது. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.